السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على رسوله خاتم النبيين وعلى آله الطيبين وأصحابه الطاهرين والمؤمنين والمسلمين كلهم أجمعين. أما بعد، أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ولتجدن أشد الناس عداوة للذين آمنوا اليهود والذين أشركوا. صدق الله العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم: من لم يهتم بأمر المسلمين فليس منهم. صدق رسول الله صلى الله عليه وسلم. எல்லா புகழும் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா ஒருவனுக்கு உரித்தாக. ஆமீன். அருமை நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் நற்பாக்கியத்திற்குரிய அவருடைய குடும்பத்தார்கள், சஹாபாக்கள், தாபியீன்கள், தபஅ தாபியீன்கள், அக்தாபுகள், அவுலியாக்கள், சுஹதாக்கள், நாதாக்கள், நல்லவர்கள், குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் நல்லருள் என்றென்றும் நிறைவாக நிலவட்டுமாக. ஆமீன் என்று எல்லாம் வல்ல அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தித்து துவங்குகின்றேன். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா திருக்குர்ஆனில் நிறைய இடங்களிலே இந்த வார்த்தையை அல்லாஹ் பயன்படுத்துவான். ஃபசாத் என்கிற வார்த்தை நாம் எல்லாம் பேசுகிற போது புழக்கத்திலே ஃபித்னா ஃபசாத் செய்யாதீர்கள் என்றெல்லாம் ஃபித்னா ஃபசாத் என்கிற வார்த்தையை நாம் சொல்வதை போல குர்ஆனிலே நிறைய இடங்களிலே ஃபசாத் என்கிற வார்த்தையை அல்லாஹ் சொல்லுகிறான். ஃபசாத் என்பது ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துதல், ஒரு சண்டையை ஏற்படுத்துதல், ஒற்றுமையாக இருக்கக்கூடியவர்களுக்கு மத்தியில் விஷமத்தனம் செய்தல், இவைகளுக்கெல்லாம் சேர்த்து தான் அரபியிலே ஃபசாத் என்கிற வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. குர்ஆனிலே அல்லாஹ் விரும்பாத சில கூட்டத்திற்கு தான், அல்லாஹ் விரும்பாத எதிரிகளுக்கு தான் ஃபசாத் என்கிற வார்த்தையை குர்ஆனிலே அல்லாஹ் பயன்படுத்துகிறான். திருக்குர்ஆனிலே நீங்கள் வழி நெடுகிலேயும் நீங்கள் போய் பார்த்தால் குர்ஆனில் அக்கிரமக்காரர்களை பற்றி பேசுகிற போது ஃபசாத் என்கிற வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. கொடுங்கோல் ஆட்சியாளர்களை பற்றி அல்லாஹ் பேசுகிற போது அவர்களுக்கு ஃபசாத் என்கிற வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. அல்லாஹ்வுடைய எதிரிகளை பற்றி பேசுகிற போது ஃபசாத், குழப்பவாதிகள் என்கிற வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. குர்ஆனில் கெட்ட ஆட்சியாளர்கள் குறித்து அல்லாஹ் சொல்லுகிற போது இந்த வார்த்தை சொல்லுகிறான்: இன்னல் முலூக இதா தஹலு கரியத்தன் அஃப்ஸதுஹா. சில கெட்ட ஆட்சியாளர்கள் இருக்கிறார்கள், அவர்கள் ஒரு ஊருக்குள்ளே வந்து விட்டால் அந்த ஊர்வாசிகளை எல்லாம் அஃப்ஸதுஹா ஃபசாத், அவர்களை குழப்பவாதிகளாக, விஷமத்தனம் செய்யக்கூடியவர்களாக அவர்கள் மாற்றி விடுவார்கள் என்று கெட்ட ஆட்சியாளர்களை பற்றி பேசுகிற போது ஃபசாத் என்கிற வார்த்தையை அல்லாஹ் பேசுகிறான். திருக்குர்ஆனிலே நீங்கள் இன்னும் போய் பார்த்தால் தன்னை இறைவன் என்று பிரகடனப்படுத்தி கொண்ட பாரோ மன்னன் ஃபிர்அவுனை பற்றி அல்லாஹ் சொல்லுகிற போது இன்னஹு கான மினல் முஃப்ஸிதீன், அவன் விஷமத்தனம் செய்யக்கூடிய, ஃபித்னா செய்யக்கூடியவனாக, முஃப்ஸிதீன் ஃபசாதுக்காரனாக இருந்தான் என்று அல்லாஹ் ஃபிர்அவுனை பற்றி சொல்லுகிறான். பணபலத்தை வைத்துக்கொண்டு, காசு பணத்தை வைத்துக்கொண்டு ஆட்டம் போட்ட காரூனை பற்றி அல்லாஹ் குர்ஆனிலே அவன் வரலாறுகளை பேசுகிற போது அல்லாஹ் இந்த வார்த்தையை பயன்படுத்துகிறான்: வலா தபஇல் ஃபஸாத ஃபில் அர்த். நீ பூமியிலே காசு பணத்தை வைத்து ஃபஸாது செய்ய வேண்டாம், குழப்பம் செய்ய வேண்டாம் என்று அல்லாஹ் கெட்டவர்களை பற்றி பேசுகிற போது ஃபஸாத் என்கிற வார்த்தை சொல்லுகிறான். இன்னல்லாஹ லா யுஹிப்புல் முஃப்ஸிதீன், நிச்சயமாக ஃபசாது செய்கிற, குழப்பம் செய்யக்கூடியவர்களை அல்லாஹ் ஒருபோதும் பிரியப்பட மாட்டான் என்று குர்ஆனிலே கெட்டவர்களுக்கு மட்டுமே பயன்படுத்தக்கூடிய வார்த்தை இந்த ஃபசாத் என்கிற வார்த்தை. அந்த வார்த்தை குறித்து அல்லாஹ் குர்ஆனிலே
ஒரு கூட்டத்திற்கு சொல்லுகிறான், இவர்கள் மனித குலத்திற்கெல்லாம் பசாதை கொடுக்கக்கூடியவர்கள், விஷமத்தனம் செய்யக்கூடியவர்கள் என்று அல்லாஹ் ஒரு கூட்டத்திற்கு சொல்லுகிறான். அந்த கூட்டத்தோடு நீங்கள் எந்த காலத்திலையும் ஒட்டு உறவு வைத்துக் கொள்ளாதீர்கள் என்று குர்ஆனில் அந்த கூட்டத்தை மட்டும் சொல்லுகிறான். அவர்கள் தான் இன்றைக்கு இஸ்ரவேலர்கள் என்று சொல்லுகிற யூதர்கள். யூதர்களில் ஒட்டுமொத்தமாக அத்தனை பேரும் பசாதுக்குள்ளவர்கள், முஃப்ஸிதீன்கள் என்று குர்ஆன் சொல்லுகிறது. நமக்கு தெரியும், உலகம் ஆரம்பிக்கப்பட்ட காலத்திலிருந்து முடிக்கப்படக்கூடிய காலம் வரைக்கும் யூதர்கள் அல்லாஹ்விற்கு எதிரியாகவே இருப்பார்கள். குறிப்பாக முஸ்லிம்களுக்கு அவர்கள் முதல் எதிரியாக இருப்பார்கள் என்பது குர்ஆனில் அல்லாஹ் அந்த கூட்டம் குறித்து மிக தெள்ள தெளிவாக சொல்லுகிறார். நாமெல்லாம் அல்ஹம்து சூரா ஓதுகிறோம். அல்ஹம்து சூரா ஓதாமல் தொழுகை கிடையாது. அதில் அல்லாஹ்விடத்திலே நாம் பிரார்த்தனை செய்துவிட்டு அந்த வார்த்தை முடிகிற போது கைரில் மக்தூபி அலைஹிம் வலத்தாலீன், யா அல்லாஹ், உன்னால் கோபப்படுத்தப்பட்ட அந்த கூட்டத்தார்களை விட்டும், வழிகேடு உள்ள அந்த கூட்டத்தார்களை விட்டும் நேரான வழியை எங்களுக்கு காட்டுவாயாக என்று சொன்னவுடன் ஆமீன் என்று நாம் சொல்லுவோம். குர்ஆனுடைய எல்லா தப்சீர்களிலேயும் அல்லாஹ்வின் கோபத்துக்குரியவர்களுடைய பாதை கைரில் மக்தூபி, அவர்கள் யார் என்று எழுதுகிற போது அவர்கள் யூதர்கள் என்று எழுதுகிறார்கள். ஒவ்வொரு தொழுகையிலையும் யா அல்லாஹ், யூதர்களுடைய வழியை எங்களுக்கு பின்பற்றுகிறவாறு வைத்து விடாதே என்று நாம் கேட்கிறோம். அல்லாஹ் கேட்க சொல்லுகிறான். எந்த அளவிற்கு அவர்கள் முஃப்ஸிதீன்களாக இருந்தால் தொழுகையில் கூட அவர்களுடைய பாதைக்கு நாங்கள் போய்விடக் கூடாது என்று கேட்கிறவாறு அல்லாஹ் வைத்திருக்கிறான் என்றால், அவர்கள் இஸ்லாத்திற்கு மட்டுமல்ல மனித குலத்திற்கு அவர்கள் ஒரு தீய சக்தி, அவர்கள் மனித குலத்திற்கு அவர்கள் ஒரு எதிரி என்பதை குர்ஆன் பதிவு செய்கிறது. உலகம் தோன்றிய காலத்திலிருந்து யூதர்கள் அப்படிப்பட்ட விஷமத்தனத்தை செய்கிறார்கள் என்பதை அல்லாஹ் எந்த கூட்டத்தையும் அவ்வளவு தெளிவாக குர்ஆனிலே சொல்லவில்லை. குர்ஆனுடைய வழி நெடுகிலேயும் ஏன் ஒவ்வொரு அத்தியாயத்திலையும் அல்லாஹ் யூதர்கள் குறித்து பேசுகிறான். நமக்கெல்லாம் தெரியும், யூதர்கள் உலகத்தில் ரொம்ப குறைவானவர்கள். இன்றைக்கு தேதிக்கு 1,20,00,000 பேரை விட ரொம்ப குறைவாக இருக்கிற ஒரு கூட்டம். ஆனால் உலகத்தில் எந்த மூலையில் எது நடந்தாலும் அவனுக்கு தெரியாமல் இருக்காது. உலகத்தினுடைய ஒட்டுமொத்த அசைவுகளையும் கண்காணிக்கக்கூடிய உளவுப்படையாக இன்றைக்கு இருக்கிற தீய சக்தியாக இஸ்ரேலர்கள், குறிப்பாக யூதர்கள் இருக்கிறார்கள் என்பது நமக்கெல்லாம் தெரிந்த ஒன்று. யூதர்கள் குறித்து அவருடைய வரலாறுகளை நீங்கள் எடுத்து பார்த்தால் நமக்கு தெரியும். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம், ஹஜ்ரத் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் குறிப்பாக யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய சந்ததிகள். யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தோடு கூட பிறந்த சகோதரர்களில் ஒருவர் தான் யகூதா என்று அவருக்கு பெயர். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்திற்கு 12 மக்கள், அதிலே 4வது மகன் தான் யகூதா என்பவர். இவருடைய பரம்பரையிலிருந்து வந்தவர்களை தான் யகூதா, யகூதிகள், யூதர்கள் என்று நாம் சொல்லுகிறோம். இவர்கள் குறித்து எழுதுகிற போது யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை எப்படி கொல்ல வேண்டும், எப்படி சதிச்சிட்டம் செய்ய வேண்டும் என்கிற கொலை திட்டத்தை இந்த யகூதா தான் போட்டு கொடுத்தார் என்பது வரலாறு. வரலாறு வழி நெடுகிலேயும் நீங்கள் போய் பார்த்தால் யூதர்கள் குறித்திருக்கிற, அவர்கள் மீது இந்த உலகம் வைத்திருக்கிற, மார்க்கம் வைத்திருக்கிற பல்வேறு குற்றச்சாட்டுகள் நிறைய உண்டு. அதில் குர்ஆன் குறித்து என்ன சொல்லுகிறது, அந்த கூட்டத்தை குறித்து அல்லாஹ் என்னென்ன சொல்லுகிறான் என்பதை நாம் யோசிக்கிறோம். இன்றைக்கு ரொம்பவும் தீய சக்தி என்று நாமெல்லாம் பேசிக் கொண்டிருந்த யூதர்கள், அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிறான், உலகத்தில் யாருக்கும் தராத நிஅமத்துக்கள், அருள் கொடைகளை எல்லாம் நாம் அவர்களுக்கு கொடுத்தோம். அறிவு கொடுத்தோம். எல்லோருக்கும் தான் அறிவு கொடுத்திருக்கிறான். ஆனால் அல்லாஹ் சொல்லுகிறான், ஹிக்மத், நபிமார்களுக்கு கொடுக்கக்கூடிய ஹிக்மத் என்கிற நுண்ணறிவு அந்த கூட்டத்திற்கு நாம் கொடுத்தோம். கல்வி அறிவு கொடுத்தோம். இன்னும் சொல்ல போனால் வந்திருக்கிற லட்சக்கணக்கான நபிமார்களில் 70,000 நபிமார்கள் யூதர்களுக்குள்ளே மட்டும் வந்திருக்கிறார்கள். நிறைய நபிமார்களை அந்த கூட்டத்திற்கு நாம் கொடுத்தோம். உலகது ஆத்தைனா பனு இஸ்ராயில், பனு இஸ்ரவேலர்கள் யூதர்களுக்கு நாம் என்னென்ன கொடுத்தோம் என்று அல்லாஹ் குர்ஆனிலே ஒரு பட்டியலே போடுகிறான். நுண்ணறிவு கொடுத்தோம், வேதம் கொடுத்தோம், நபிமார்களில் நிறைய பேரை அந்த கூட்டத்திற்கு அனுப்பி வைத்தோம். இன்னும் சொல்ல போனால் உலகத்தில் யாருக்கும் தராத பெரும் பெரும் நிஅமத்துக்கள், வானத்திலிருந்து மன்னவ செல்வா என்கிற
உணவுப் பொருட்களை கூட அல்லாஹ் அந்த கூட்டத்திற்கு தான் இறக்கி கொடுத்தான். நமக்கெல்லாம் தெரியும், வானத்திலே சொர்க்கத்தின் உணவை பூமியில வைத்து சாப்பிட்டவர்கள் அந்த கூட்டம். வானத்தினுடைய உணவுகள் வருகிற போது அல்லாஹ் சொன்னான், அன்னென்ற தேதிக்கு உங்களுக்கு உணவு வரும், அதை யாரும் சேமிக்க கூடாது என்று அல்லாஹ் அந்த மன்னவ சல்வா என்கிற இறைச்சிக்கு அல்லாஹ் சொல்லி கொடுத்தான். யூதர்கள் எல்லா காலத்திலையும் குந்தகத்தை விளைவிப்பவர்கள், அவர்கள் பாவிகள், அவர்கள் எப்போதும் விஷமத்தனம் செய்யக்கூடியவர்கள், சேர்த்து வைக்க கூடாது என்கிற சொல்கிற கட்டளையை தாண்டி அவர்கள் சேமித்து வைத்தார்கள். அதற்கு பிறகுதான் அல்லாஹ் இறைச்சியை அழுகக்கூடிய அளவிற்கு அல்லாஹ் மாற்றி கொடுத்தான். அதுவரை இறைச்சி கெட்டு போகாது, அதுவரை பூமியிலே இறைச்சிகள் கெட்டு போகாத அளவிற்கு அல்லாஹ் வைத்திருந்தான். இவர்கள் அல்லாஹ்வின் கட்டளையை மாற்றிய போது இறைச்சியை பொறுத்தவரை மிக வேகமாக கெட்டு போகிற தன்மையை அல்லாஹ் அங்கிருந்து தான் உலகத்திற்கு கொடுத்தான் என்பதெல்லாம் குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லுகிற இந்த யூதர்களால் இந்த உலகத்தில் ஏற்பட்ட விளைவுகளை குறித்து அல்லாஹ் சொல்லுகிறான். இன்னும் சொல்ல போனால் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட நியமத்துக்களை போல எந்த கூட்டமும் பூமியில் அனுபவிக்கவில்லை. செங்கடல் நைல் நதி பிளந்து அவர்களுக்கு மட்டுமே வழிவிட்டது. அவர்களுக்காக ஃபிரௌன் அடிக்கப்பட்டான், அவர்களுக்காக ஒரு கடல் வழிவிடுகிறது, கடலை தாண்டி அவர்கள் இறங்கி நடந்து போகிறார்கள். யூதர்கள் நடந்து போனால் அல்லாஹ் அப்படி வைத்திருந்தான், வானத்திலே மேகங்கள் அவர்களுக்கு நிழல் கொடுத்து கொண்டே வரும். யார் போனாலும் மேகங்கள் அவர்களுக்கு தோதுவாக நிழல் கொடுக்கும். இப்படி எல்லா நியமத்துக்களையும் கொடுத்த போது அவர்கள் அல்லாஹ்வின் நியமத் என்று அதை சொல்லவில்லை. அவர்கள் என்ன சொன்னார்கள் என்பதை குர்ஆனில் அல்லாஹ் சொல்லுகிறான், நாங்கள் எல்லாம் அல்லாஹ்விற்கு செல்ல பிள்ளைகள், எங்களுடைய முன்னோர்கள் அப்படி வாழ்ந்தார்கள், ஆகவே எங்களுடைய குலப்பெருமைக்காக அல்லாஹ் எங்களுக்கு அப்படி செய்கிறான் என்று அவர்கள் தங்களை தாங்களாகவே உயர்த்தி பேசினார்கள். இன்றைக்கு ஒரு கூட்டம் அப்படித்தானே சொல்லுகிறது, நாங்கள்லாம் தலையில இருந்து பிறந்தவர்கள், நாங்கள்லாம் அதிலே இருந்து பிறந்தவர்கள், நாங்கள் தான் முதல் குவாலிட்டி என்றெல்லாம் பேசுகிற அந்த வார்த்தை. உலகத்தில் முதலில் இந்த சனாதனத்தை பேசியவன் யூதன். நாங்கள் எல்லாம் வேறு மாதிரி படைப்பு என்று அவன் பேசினான். அல்லாஹ்வுடைய நியமத்துக்களை நன்றி செலுத்தாமல் தங்களை தாங்களாகவே உயர்த்தி கொண்டான். திருக்குர்ஆனில் இவர்கள் மனித குலத்திற்கு ஒட்டுமொத்தமான எதிரி என்பதை, பகிரங்க பாவி என்பதை குர்ஆன் எல்லா இடங்களிலேயும் பதிவு செய்கிறது. லத்தஜிதன்ன அஷத்தன் நாசி, குர்ஆனிலே அஷத்தன் நாசி, மனித குலத்திற்கே ரொம்பவும் மிகப்பெரிய ஒரு தீய சக்தி, எதிரி. ஆமனு அல் யஹூத வல்லதீன அஷ்ரகு, ஈமான் கொண்டவர்களுக்கு யகூதிகள் யூதர்கள் எப்போதும் எதிரிகளாகவே இருப்பார்கள், அவர்கள்தான் எதிரி என்பதை குர்ஆன் பெயரோடு சொல்லுகிறது. திருக்குர்ஆனிலே இவர்கள் குறித்து நிறைய குற்றச்சாட்டுகளை அல்லாஹ் ஒவ்வொரு வசனத்திலையும் வைக்கிறான். வேற எந்த கூட்டத்தை பற்றியும் அல்லாஹ் குர்ஆன்ல இவ்வளவு டீட்டெயிலா பேசல. ஏன் தெரியுமா? உலகம் இவர்களை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக. வேத கிதாபுகளில் காலம் காலமாக படிக்கிற அந்த கிதாபுகளில் அல்லாஹ் பதிவு செய்கிறான், ஒரு யூதன் இப்படியெல்லாம் அவன் இருப்பான் என்பதை அல்லாஹ் குர்ஆனிலே பதிவு செய்கிறான். திருக்குர்ஆனில் முதலில் நபிமார்களை கொன்றவர்கள் யூதர்கள் என்று வருகிறது. நபிமார்களை கண்ணியம் செய்த அவர்கள் சொல்லுகிற வார்த்தையை கண்ணியத்தோடு எதிர்கொண்ட அந்த கூட்டத்தில் முதலில் நபிமார்களை கொலை செய்த கூட்டம் என்பது அது யூதர்களையே சாரும். குர்ஆனில் அல்லாஹ் பதிவு செய்கிறான், யுஹர்ரிஃபூனல் கலிம அன் மவாதிஹி. அதே போல அல்லாஹ் இந்த வார்த்தையை சொல்லுகிறான், யக்துலூன அன்பியாஇ பிகைரி ஹக்கி, அநியாயமாக நபிமார்களை கொன்றார்கள். இன்னும் சொல்ல போனால் இன்னா ஃபதஅனா கதல்னால் மஸீஹ, ஈசாவையும் நாங்கள் தான் கொன்றோம் என்று அவர்கள் பேசுகிறார்கள். இன்று வரை அவன் சொல்லுகிறான், ஈசாவை நாங்கள் தான் கொன்றோம். அவர்கள் எந்த மதத்தோடும் ஒத்து போக மாட்டார்கள், அவர்கள் தனி கலாச்சாரமாக இருப்பார்கள். ஆனால் எல்லா மத துவேஷத்திலையும் அவர்கள் முதலிடம் இருப்பார்கள். குர்ஆனிலே நபிமார்களை கொலை செய்த துரோகிகள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். முதலிலே வேதத்தை கை வைத்து மாற்றிய ஒரு கூட்டம் யூதர்கள். அதுவரை வேதத்தை கண்ணியத்தோடு பார்த்த கூட்டத்திற்கு மத்தியில் தைரியமாய் வேதங்களை எல்லாம் புரட்டி எழுதியவர்கள் யூதர்கள். அல்லாஹ் சொல்லுகிறான், யுஹர்ரிஃபூனல் கலிம அன் மவாதிஹி, முதலில் அல்லாஹ்வுடைய வேதங்களை கைவிட்டு அவர்கள் புரட்டிய வேதங்களின் புரட்டாளர்கள் துரோகிகள் என்று அல்லாஹ் குர்ஆனிலே பதிவு செய்கிறான். திருக்குர்ஆனில்
அவர்களுடைய வார்த்தையை, அவர்களுடைய கூட்டத்தில் ஏற்பட்ட எல்லா ஃபித்னாவையும் அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிறான். எல்லா நபிமார்களும் பூமிக்கு வருகிற போது ஜக்காத்து கொடுங்கள், சதக்கா கொடுங்கள், அல்லாஹ்விற்கு உதவி செய்யுங்கள், அல்லாஹ் உங்களிடத்திலிருந்து இந்த ஜக்காத்தை எதிர்பார்க்கிறான் என்று சொன்னபோது அவர்களால் முடிந்த உதவிகளை செய்தார்கள். முதலிலே ஜக்காத்தை எதிர்த்து பேசிய காரூனுடைய வரலாற்றில் யூதர்கள் தான் பேசினார்கள். என்ன செய்தார்கள் தெரியுமா? ஜக்காத்தையும் கொடுத்தார்கள், சதக்காவும் கொடுத்தார்கள். கொடுத்து விட்டு சொன்னார்கள், நஹ்னு அன்சாருல்லாஹ், நாங்கள் அல்லாஹ்வுக்கே பொருளாதாரம் கொடுத்து உதவிய கூட்டம். ஜக்காத்தை கொடுத்து விட்டு சொன்ன வார்த்தை யாராவது நம்முடைய சிந்தனையில் அப்படி வருமா? ஜக்காத்து கொடுத்து விட்டு நான் அல்லாஹ்விற்கு காசு கொடுத்து விட்டு உதவினேன் என்று யாராவது நினைப்போமா? அவன் வாய் விட்டு சொன்னான். அது மாத்திரமல்ல, அல்லாஹ் இப்படியே பதிவு செய்கிறான், இன்னல்லாஹ ஃபக்கீருன் வ நஹ்னு அக்னியா. ஜக்காத்தையும் சதக்காவையும் கொடுத்து விட்ட யூதர்கள் சொன்னார்கள், நாங்கள் எல்லாம் பணக்காரர்கள், எங்களிடத்திலே உதவி வாங்கி அல்லாஹ் பிச்சைக்காரன். இது குர்ஆனிலே அல்லாஹ் பதிவு செய்கிறான். ஜக்காத்தை கொடுத்து விட்டு அரப்பை பிச்சைக்காரன் என்று பேசிய ஒரு தரம் கெட்ட கூட்டம் யூத கூட்டம் என்று அல்லாஹ் குர்ஆனிலே பதிவு செய்கிறான். இப்படி வரலாற்று வழி நெடுகிலேயும் நீங்கள் போய் பார்த்தால் எந்த வார்த்தையும், ஒரு நல்ல வார்த்தை கூட அல்லாஹ்வுடைய வாயிலிருந்து வரவில்லை. வேத கித்தாபுகள் எந்த வார்த்தையும் நல்லவர்கள் என்று பதிவு செய்யவில்லை. அந்த அளவிற்கு ஒரு மோசமான முஃப்ஸிதீன்கள், விசமிகள் என்று குர்ஆன் சொல்லுகிறது. எந்த பாவத்தையும் யோசிக்காமல் செய்யக்கூடிய மிகப்பெரிய பாவிகள் யூதர்கள். அவர்கள் எந்த பாவத்தையுமே அவர்கள் பாவமாக நினைக்க மாட்டார்கள். இரத்தத்திலேயே அப்படி ஒரு உறைந்து போன ஒரு பாவம். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிற போது, காலு நலி யதுகுலுல் ஜன்னத இல்லா மன் கான ஹூதன் அவ் நஸாரா, நாங்கள் என்ன பாவம் செய்தாலும் அல்லாஹ் எங்களை எல்லாம் பிடிக்க மாட்டான். ஏனென்றால் நாங்கள் எல்லாம் சொர்க்கத்திற்கு முதலிலே போகக்கூடியவர்கள். நஹ்னு அப்னாஉல்லாஹி வ அஹ்பாஉஹு, நாங்கள் எல்லாம் அல்லாஹ்விற்கு செல்ல பிள்ளைகள் என்று பேசினார்கள். பாவம் செய்தாலும் எங்களுக்கு எந்த தண்டனையும் வராது என்று அவர்கள் இன்று வரை பேசுகிறார்கள். குர்ஆன் இதையெல்லாம் பதிவு செய்து வைத்திருக்கிறது. அவர்கள் என்னென்ன அநியாயம் செய்தார்கள் என்பதை குர்ஆன் எல்லா இடங்களிலேயும், குர்ஆன் முழுக்க யூதர்களை பற்றி பேசுகிறது. அல்ஹம்து சூராவில் இருந்து துவங்கி குர்ஆனிலே எல்லா சூறாக்களிலேயும் அவர்களுடைய வாடை இல்லாத எந்த சூறாவும் கிடையாது. அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிறான், முதலில் வட்டியை உலகத்திற்கு அறிமுகப்படுத்தியவர்கள் யூதர்கள். வட்டியை அவர்கள் தான் அறிமுகப்படுத்தினார்கள். இந்த காசை கொடுத்து விட்டு திரும்ப வழங்குகிற போது இவ்வளவு காசு வேண்டும் என்று உலகத்தின் வட்டியின் வாசலை திறந்த பாவிகள் என்று குர்ஆன் சொல்லுகிறது. சம்மாஊனல் கதிப வ அக்காலூன லிஸ்ஸுஹ்தி, குர்ஆனில் அல்லாஹ் சொல்லுகிறான், பொய்யையும் விலக்கப்பட்ட பொருளையும் உலகத்திற்கு அவர்கள் சாப்பிடுகிற ஒரு வாயிலை அவர்கள் தான் திறந்து விட்டார்கள். வட்டியை உருவாக்கினார்கள், சூனியத்தை அவர்கள் தான் உலகத்திற்கு கொண்டு வந்தார்கள் என்றெல்லாம் யகூதிகள் குறித்து அல்லாஹ் போகிற இடமெல்லாம் அவர்களுடைய குற்றச் செயல்களை குறித்து அல்லாஹ் சொல்லுகிறான். எல்லா பாவத்தையும் செஞ்சுட்டு அவன் அடிக்கடி சொல்லிக் கொள்வானாம், காலத்தில் யூதர்கள் எல்லாம் சொல்லுவார்கள், எதுல்லாஹி மஹ்தூலா, நாங்கள் என்ன பாவம் செஞ்சாலும் அல்லாஹ் எங்களை பிடிக்க மாட்டான், எங்கள் விஷயத்தில் அல்லாஹ்வுடைய கை கட்டப்பட்டிருக்கிறது, அல்லாஹ்வுடைய கை விலங்கு போடப்பட்டிருக்கிறது, எங்களை அவன் அழிக்க மாட்டான் என்று அவர்கள் இருமாப்போடு பேசிக்கொண்டார்கள். இதுவெல்லாம் குர்ஆனில எந்த கூட்டத்தை பற்றியும் இவ்வளவு டீட்டெயிலா அல்லாஹ் சொல்லல. யூதர்கள் குறித்து அல்லாஹ் பேசுகிறான். நான் ஆரம்பத்தில் சொன்னது போல உலகத்தில் 1,20,00,000 பேர் மட்டும்தான் யூதர்கள். யூத மதம் ஒன்றும் யார் போனாலும் சேர்த்து கொள்ளுகிற பரவலாக்கப்படுகிற மதம் அல்ல. யூதர்கள் ஆரம்பத்தில் இருந்து கொள்கையிலே கொஞ்சம் பிடிவாதக்காரர்கள். அவர்களுடைய இரத்தத்திலே இருந்து வர வேண்டும், அப்படித்தான் அவர்கள் யூதர்களாக ஏற்றுக்கொள்வார்கள். யாராவது கன்வெர்ட் ஆகி நான் யூத மதத்தில் போய் சேர்ந்துக்கிறேன்னா சேர்க்க மாட்டான். கிறிஸ்டினை போல, முஸ்லீம்களை போல, புத்த மதத்தை போல அது பரப்பப்படக்கூடிய மதம் அல்ல. அவன் பரப்பக்கூடிய மதமாக இருந்தால் இன்றைக்கு உலகத்தில் அவன் அதிகபட்சமாக அவன் யூதன் இருந்திருப்பான். அது அவர்களுடைய இரத்தத்திலிருந்து அது வர வேண்டும், என் இரத்தத்திலிருந்து என் பிள்ளை, என்னுடைய பிள்ளை இருந்து அப்படி வர வேண்டும் என்று அவன் எதிர்பார்ப்பான். உலகத்திலேயே 1 கோடி பேர் மட்டும் இருக்கிற அந்த யூதர்கள் வேற யார் போனாலும் அதில் சேர முடியாது. ஏனென்றால் நாங்கள் குலப்பெருமை வாய்ந்தவர்கள் என்று அவர்கள் இன்று வரை பேசிக் கொள்ளுகிறார்கள்.
குர்ஆனில் முஸ்லீம்களுக்கான உலகத்தில் 2 எதிரியை அல்லாஹ் சொல்லுகிறான். 2 பேருமே உங்களுக்கு எதிரி. அதில் ஜின் இனத்தை சார்ந்தவன் உங்களுக்கு ஒரு எதிரி, மனித குலத்தை சார்ந்தவன் 2வது எதிரி. ஜின் இனத்தை சார்ந்த ஷைத்தான் அதுவும் முபீன், உங்களுக்கு பகிரங்கமான விரோதி என்று அல்லாஹ் சொல்லுகிறான். ஷைத்தான் ஒன்றும் மலக்கல்ல, அவன் ஜின் இனத்தை சார்ந்தவன், நெருப்பிலே படைக்கப்பட்டவன். ஜின் இனத்தில் இருந்துதான் அவன் மலக்குமார்களுக்கெல்லாம் உஸ்தாதாக ஆனான். ஆகவே ஜின் இனங்களிலே உங்களுக்கு எதிரியாக இருப்பவன் இப்லீஸ் என்கிற ஷைத்தான். மனித குலத்திலே உங்களுக்கு எதிரியாக இருப்பது யூதர்கள் என்கிற இந்த படைப்பு. இந்த 2 பேரும் உங்களுக்கு பகிரங்க விரோதி என்று ஷைத்தானுக்கு நிகராக உலகத்திலே பேசப்படுகிற ஒரு விரோதி என்பது யூதர்கள். தங்களுக்கு பிடிக்கவில்லை என்றால் யோசிக்கவே மாட்டார்கள், யாரையும் கொல்லுவார்கள். நபிமார்களை கொன்ற கூட்டம் வேற யாரை கொல்வதற்கு தயங்கும்? யாரை வேண்டுமானாலும் கொல்லுவார்கள். ஏனென்றால் அவர்களுடைய இரத்தம் அப்படி. இன்று வரை நமக்கெல்லாம் தெரியும், அல் மொசாட் என்று சொல்லுகிற உலகத்திலேயே ரொம்பவும் புலன் அமைப்பு என்று சொல்லுகிற அந்த அமைப்பு என்பது உலகத்தில் ஃபர்ஸ்ட்ல யூதர்கள் தான் கையிலே வைத்திருக்கிறார்கள். அந்த மொசாத்தை வைத்துத்தான் பெரிய பெரிய தலைவர்களை எல்லாம் கொன்றார்கள். இடி அமீன் என்று சொல்லுகிற பெரும் பெரும் சர்வதிகாரிகளை கொன்றார்கள். சமீபத்தில் ஹமாஸினுடைய இயக்க தலைவர்களை எல்லாம் அவர்கள் தான் கொன்றார்கள். உலகத்தில் யாராவது தன்னை எதிர்க்கிறார்கள் என்று சொன்னால் அந்த எதிரி எங்கு இருக்கிறான், எப்படி இருக்கிறான் என்பதை மொசாத் அறிவிப்பு செய்துவிடும். உலகத்தில் எந்த மூலைக்கு போனாலும் அதனுடைய தகவல்களை மிகச் சிறப்பாக எடுத்துக் கொள்ளுகிற பெரிய ஒரு உளவு நிறுவனம் அவனிடத்தில் இருந்தது, இன்று வரை இருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் நம்முடைய செல்போன்களுடைய ஒவ்வொரு அசைவும் கூட அவனுக்கு தெரியும். பலஸ்தீனுக்கு போனவர்கள் எல்லாம் சொல்லுவார்கள், பொதுவாக நாமெல்லாம் விமான நிலையத்திற்கு போனால் அல்லது ஒரு பஸ்ஸிலே போனால் செக்கிங் நடக்கும், இறங்குவார்கள், நம்மை செக் பண்ணுவார்கள், நம்முடைய பேக்கை உள்ளே வைப்போம், ஸ்கேன் பண்ணும், போய் விடுவோம். ஆனால் இஸ்ரேலில் மட்டும்தான் இந்த சிஸ்டம் இருக்கிறது. நீங்கள் பஸ்ஸிலேயே உட்கார்ந்து கொள்ளலாம், விமானத்திலேயே உட்கார்ந்து கொள்ளலாம், விமானமே ஸ்கேன் ஆகும். நீங்கள் இறங்க வேண்டியதில்லை. ஒரு ஒட்டுமொத்த பஸ்ஸும் சேர்த்து ஸ்கேன் பண்ணுகிற ஒரு சின்ன ஒரு அணு ஆயுதம் இருந்தால் கூட, ஒரு சின்ன பேனாவிலே கத்தி இருந்தால் கூட அவனுக்கு தெரிந்து விடுகிற அளவிற்கு உண்டான உலகம் வியக்கக்கூடிய பெரிய பெரிய கண்டுபிடிப்புகள் இன்று வரை அவனிடத்தில் தான் இருக்கிறது. தன்னை உலகத்தில் பெரும் சர்வதிகாரம் என்பதை உலகத்திற்கெல்லாம் நிரூபித்துக் கொண்டிருந்த இஸ்ரேல், நமக்கெல்லாம் தெரியும். இந்த ஒரு வாரத்தில் போன வெள்ளிக்கிழமை அதிகாலையில் ஆரம்பித்த போர் இன்றைக்கு 8 நாள் தொடர்ந்திருக்கிறது. ஈராக்குக்கும் ஈரான் என்று சொல்லுகிற அந்த நாட்டிற்கும் இஸ்ரேலுக்கும் மத்தியிலே போர் மூன்றிருப்பது உங்களுக்கு நன்கு தெரியும். அந்த போர் குறித்தெல்லாம் நீங்கள் நிறைய தகவல்கள் சேகரித்திருப்பீர்கள், படித்திருப்பீர்கள், கேட்டிருப்பீர்கள். சமூக ஊடகங்களில் இன்றைக்கு இந்த ஒரு வார காலமாக அதுதான் பேசப்படுகிற மைய பொருளாகவும் இருக்கிறது. ஈராக்கை சேர்ந்த அதனுடைய ஈரானுடைய நாட்டை சேர்ந்த அதனுடைய சுப்ரீம் ஸ்டார் என்று சொல்லுகிற அதனுடைய அமைச்சர், அதனுடைய ஆளுநர் அசதுல்லா கொமேனி என்பவர் 85 வயசு. உலகத்திலே நாம் இதையெல்லாம் கவனிக்கிற போது ஒரு பெரிய சர்வதிகார நாடுகளுக்கெல்லாம் தன்னை மையப்படுத்தக்கூடிய ஒரு இஸ்ரேல், ஈரான் என்கிற அந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு 85 வயசானவர் அவர் திரும்ப அடிக்கிறார் என்கிற போது நாம் யோசித்து பார்க்கிறோம். 85 வயசுல நம்மெல்லாம் உட்கார்ந்து தொழுக கூட முடியாது. ஒரு நாட்டை, அதுவும் உலகமெல்லாம் பார்த்தால் நடுங்கக்கூடிய இஸ்ரேலை அவர் எழுந்து நின்று அடிக்கிறார் என்று சொன்னால், அவர் இஸ்லாத்திலே ஈரானை பொறுத்தவரை நிறைய ஷியாக்கள் தான். ஷியாக்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் மத்தியில் நிறைய பிளக்கு இருக்கிறது. அவர்கள் அலியை தான் நபியாக கருதுவார்கள், ஹசன் ஹுசனை தான் அவர்கள் மிகப்பெரிய அளவிலே போற்றுவார்கள். அவர்களுடைய தொழுகை மரபெல்லாம் வேறு மாதிரி தான் இருக்கும், அவருடைய இஸ்லாத்தினுடைய சட்டங்கள் எல்லாம் வேறு மாதிரி தான் இருக்கும். இன்னும் சொல்ல போனால் ஷியாக்களை பொறுத்தவரை இஸ்லாத்திலிருந்து வெளியேறிய கூட்டம் என்று தான் அறிவிப்பு செய்யப்படுகிறது. ஆனால் எது எப்படியோ இஸ்ரேலை கவனித்து ஈரான் என்று வருகிற போது அது நாம் ஈரானைத்தான் நாம் இங்கே சப்போர்ட் பண்ணுகிறோம் என்பதல்ல, ஒரு நியாயத்தின் அடிப்படையில், ஒரு அநியாயம் என்கிற அடிப்படையில் இஸ்ரேலை தவிர்த்து நாம் ஈரானுக்காக துவா செய்கிற கடமைப்பட்டிருக்கிறோம். நாம் யோசித்து பார்க்கிறோம், ஈரானிடம் அணு ஆயுதங்கள் இருக்கிறது, யுரோனியங்கள் இருக்கிறது. யுரோனியம் என்பது உங்களுக்கு தெரியும், ஒரு நாட்டிலே அதிகமாக இருக்கக்கூடிய யுரோனியம் என்பது ஈரானிலே தான் இருக்கிறது. ஒரு 2 கிலோ யுரோனியம் இருந்தால் உங்களுடைய காரு 25 வருஷத்துக்கு அது பெட்ரோல் இல்லாமல் போகும்.
நீங்கள் ஓட்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா 25 வருஷத்துக்கு நீங்கள் பெட்ரோலே போட தேவையில்லை. அந்த யுரேனியத்துக்கு அவ்வளவு பெரிய சக்தி உண்டு. அணு ஆயுதங்களில் அந்த யுரேனியங்கள் பயன்படுத்தப்படுகிறது. அது பேரழிவை கொடுக்கும். உலகத்திலேயே கிட்டத்தட்ட 18% யுரேனியம் இருப்பது ஈரான். இதையெல்லாம் கவனத்தில் வைத்து ஈரானிடம் அணு ஆயுதங்கள் இருக்கிறது, அது இருக்கிறது என்றெல்லாம் இதற்கு முன்னால் சதாம் ஹுசைன் இருந்தபோது ஈராக்கை எப்படி சொல்லி அழித்தார்களோ அதே போல இஸ்ரேல் தனக்கு ஒத்து வரவில்லை என்று சொன்னால் எந்த நாட்டின் மீதும் அவன் கை வைப்பான். இதற்கு முன்னால் லெபனானிலே அடித்தான், யமனை அடித்தான், இப்படி எந்த நாட்டை அவன் விரும்புகிறானோ அடிப்பான். ஆனால் அமெரிக்கா எங்கு அடித்தாலும் இஸ்ரேலுக்கு சப்போர்ட் செய்யும். ஏனென்றால் அமெரிக்காவுடைய கள்ள குழந்தை தான் இஸ்ரேல். இன்னும் சொல்ல போனால் அமெரிக்காவுடைய ஒட்டுமொத்த அணு ஆயுத கிடங்குகளும் இஸ்ரேலில் தான் இருக்கிறது. ஆகவே அமெரிக்கா இஸ்ரேலை எந்த காலத்திலையும் விட்டு கொடுக்காது. அவன் எந்த நாட்டை அடித்தாலும் ஏகாதிபத்திய நாடாக இருக்கிற அமெரிக்கா இஸ்ரேலை தான் சப்போர்ட் செய்யும். அந்த அடிப்படையில் இந்த தடவையும் எப்போதும் போல் அமெரிக்கா இஸ்ரேலுக்கு ஆதரவாக ஈரானுக்கு எகத்தியாக, அதாவது எகன்ஸாக சரணடைய வேண்டும் என்றெல்லாம் சொல்லி அந்த நாட்டினுடைய அதிபர்களை எல்லாம் சொன்னபோது, பொதுவாக ஈமானை பொறுத்தவரை ஒரு திமிர்த்தனம் எப்போதும் இருக்கும். அது அநியாயத்திற்கு தலைவணங்காது, தலைவணங்கவும் கூடாது. ஒரு 85 வயசாக கூடிய ஒரு கிழட்டு சிங்கமாக இருக்கிற அவர் சொல்லுகிறார், நீயும் போருக்கு வந்தாலும் பார்க்கலாம் வா என்றுதான் சொல்லுகிறார். பொதுவாகவே ஈமானிய உரம் இது ஈராக் இஸ்ரேலை அடிக்கிறது என்பது ஒரு பக்கம். ஆனால் இதற்கு முன்னால் காசாவில் அடித்தார்களே, காசா மக்களை பாடுபடுத்தினார்களே, அவர்களுடைய அந்த பத்துவா இப்போது பலித்திருக்கிறது. கண்ணுக்கு முன்னால் ஒரு பலஸ்தீனை துண்டு துண்டாக வெட்டினார்கள் இல்லையா? அல்லாஹ் தஆலா ஈரானை வைத்து இப்போது இஸ்ரேலை ஒண்ணுமே இல்லை என்பதை போல உலகத்திற்கு அல்லாஹ் நிரூபித்து காட்டி கொண்டு வருகிறார். உலகத்தில் நான் தான் பெரிய சக்தி என்று இஸ்ரேல் எல்லா காலத்திலையும் சொல்லி கொண்டிருக்கிறது. நமக்கு தெரியும், குர்ஆனில் இந்த வார்த்தை உண்டு, நான் எப்போதெல்லாம் பெரியவன் என்று நாம் சொல்லுகிறோமோ அப்போதெல்லாம் நமக்கு மேல் ஒருத்தன் இருப்பான் என்பது குர்ஆனுடைய வார்த்தை. ஃபௌக குல்லி தி இல்மின் அலீம், ஒவ்வொரு கல்வியாளனுக்கு மேல் ஒரு கல்வியாளன் எப்போதும் இருப்பான். இஸ்ரேலை பொறுத்தவரை அவர்கள் கண்டுபிடிப்புகளில் டெக்னாலஜியிலே இன்றைக்கு வரை முதலிடம். அவர்கள் பயன்படுத்தக்கூடிய, அவர்கள் தயாரிக்கக்கூடிய உற்பத்தி பொருள் மட்டும் இந்தியாவிலே மட்டும் 70%. அவர்களுடைய ஒரு மேகியாக இருக்கட்டும், ஒரு சின்ன ஜூஸ் பாட்டிலாக இருக்கட்டும், அவன் தயாரிப்பு இல்லாமல் உலகத்தில் எந்த உணவுப் பொருட்களும் கிடையாது. அப்படி தன்னை சர்வதிகாரத்தனமாக வெளியாக்கி கொண்ட இஸ்ரேல், அவன் அடிக்கடி சொல்லிக் கொண்டே இருந்தான், அயர்ன் டோம் என்று சொல்லுகிற வானவியல் பாதுகாப்பு. அதாவது அவர்களுடைய வான எல்லைக்குள்ளே எந்த ஒரு அநியாயமாக ஒரு ராக்கெட்டுகள் வந்தாலோ அல்லது தாக்குவதற்காக வேண்டி ஏதாவது ஒரு ஏவுகணைகள் வந்தாலோ அந்த நாட்டினுடைய அந்த அயர்ன் டோம் என்கிற வான பாதுகாப்பு எப்படி தெரியுமா? அந்த எல்லைக்குள்ள ஒரு சின்ன குண்டூசி வந்தாலே பூமிக்குள்ள இருக்கக்கூடிய ஏவுகணைகள் தானாகவே ஆக்டிவேட் ஆகிவிடும், தானாகவே அதை அடித்து துவம்சம் செய்துவிடும். ஒரு சின்ன ஒரு குண்டூசியாக உள்ளே அவர்களுக்கு எதிராக போனாலும் கூட அது எங்கு போகிறது, எங்கு பறக்கிறது என்பதை இலக்கை வைத்து ஒவ்வொரு அணுகுண்டுகளும் ஒவ்வொரு ஏவுகணைகளும் தானாகவே போய் தாக்கக்கூடிய அளவிற்கு உலகத்திலேயே இஸ்ரேலில் மட்டும்தான் இப்படி ஒரு பாதுகாப்பு இருந்ததாக இன்று வரை உலகம் நம்பியது. அது உண்மையும் கூட. ஆனால் ஈரான், அல்லாஹு அக்பர், அவனுடைய வான எல்லையெல்லாம் தாண்டி அவர்கள் போடக்கூடிய அந்த இலக்கு, அவர்கள் அந்த சாட்டிலைட்டை அனுப்பி வைக்கிறார்கள், அந்த மிஷன்ஸை ஏவுகணையை அனுப்பி வைக்கிறார்கள். அந்த ஏவுகணையை இந்த யூதர்களுடைய அந்த ராக்கெட்டுகள் தாக்குகிற போது அந்த இலக்கை மாற்றி கொண்டு மீண்டும் அந்த இலக்கை தாக்குகிறது. யோசித்து பார்க்கிறோம், ஒரு இஸ்ரேலிடம் இல்லாத ஏவுகணை உலகத்தில் எங்கேயும் இல்லை என்று பேசிக் கொண்டிருந்த அந்த ஏவுகணையை கூட திசையை மாற்றி போய் மீண்டும் அவன் ஏவுகணையை அந்த இடத்திலேயே வைத்து பொசுக்கக்கூடிய அளவிற்கு ஒரு ஈரானிடம் இவ்வளவு பெரிய கல்வி அல்லாஹ் கொடுத்திருக்கிறான் என்பது இங்கே கவனத்தில் வைக்க வேண்டும். ஒவ்வொரு கல்வியாளர்களுக்கு மேல் அல்லாஹ் ஒரு கல்வியாளரை வைத்திருப்பான். யாரையும் நாம் பெரியார் என்று நினைத்து விடவே கூடாது. பொதுவாக இந்த போர் ஒரு விதத்தில் நமக்கு நல்லதும் கூட. இஸ்ரேல் தன்னுடைய தோல்வியை கொஞ்ச காலத்திலே ஒத்துக்கொள்ளும். அமெரிக்கா இறங்காமல் இருந்தால் கண்டிப்பாக இஸ்ரேல் தோற்று போகும். ஏனென்றால் சமீப காலத்தில் 2 வருஷமாக ஒரு காசாவை என்ன பாடுபடுத்தினார்கள் நமக்கு தெரியும்.
ஒரு சொந்த ஊரில் இருக்கக்கூடியவர்களை அகதியாக மாற்றினார்கள். 1947 வரை அங்கே இஸ்ரேல் என்கிற நாடு கிடையாது, அது பலஸ்தீன். உள்ளே அகதிகளாக ஃபேண்ட் கூட இல்லாமல் மேல் சட்டையோடு வந்த ஒரு அகதி கூட்டத்தை உலகத்தில் எந்த நாடும் தங்க வைக்கவில்லை. ஏனென்றால் யூதர்கள் தெரியும், வந்தால் என்ன செய்வார்கள் என்று தெரியும். எந்த நாடும் அடைக்கலம் கொடுக்காமல் நாடு நாடாக அவர்கள் நாடோடிகளாக போன போது பலஸ்தீன் சாதாரண பூமி அல்ல, உலகத்திலே வந்திருக்கிற பெரும் பெரும் நபிமார்களுடைய பிரதான பிறப்பு பூமி பலஸ்தீன். பலஸ்தீனில் தான் பிறந்தார்கள். ஹஜரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் உள்ளிட்ட, மூசா அலைஹிஸ்ஸலாம் உள்ளிட்ட, தாவூத் அலைஹிஸ்ஸலாம் உள்ளிட்ட, சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் உள்ளிட்ட, ஏன் உலகத்தில் வந்திருக்கிற 70,000 நபிமார்களுடைய பிறப்பும் அடக்கஸ்தலமும் அந்த ஊரில் மட்டும்தான் இருக்கிறது. பலஸ்தீன் நபிமார்களுடைய பூமி. அப்படிப்பட்ட அந்த பலஸ்தீன் மக்கள் வந்திருப்பவர்களுக்கு ஆதரவு கொடுத்து தங்க வைத்தார்கள். தங்க வைத்ததின் பின்னணி இப்போது இஸ்ரேல் என்கிற ஒரு நாட்டை அவர்களுக்குள்ளேயே உருவாக்கி உலக வரைபடத்தை மாற்றி தங்களுடைய நாட்டை சேர்த்து காசா என்கிற மக்களை அந்த இடத்தை எல்லாம் அடித்து நொறுக்கி அதையும் தங்களுடைய நாடாக பிரகடனப்படுத்துவதற்கு ஒரு முயற்சி நடந்து கொண்டு வந்தது. உங்களுக்கு தெரியும், 2 வருஷ காலம் அந்த மண்ணை துவம்சம் செய்து விட்டார்கள். அல்லாஹ் அக்பர். எழுதக்கூடிய பள்ளிக்கூடத்தினுடைய போர்டு கூட குண்டு துளைக்காத போர்டு கிடையாது. பள்ளிவாசலில் எந்த மெஹராபும் குண்டு துளைத்து ஓட்டை இல்லாத மெஹராபு கிடையாது. இன்னும் சொல்ல போனால் இதற்கு மேல் இந்த நாடு இனி உருவாக முடியாது என்கிற அளவிற்கு அத்தனையும் அங்கே சிதைக்கப்பட்டு விட்டது. காசா இப்போது உலக பரப்பில் ஒரு எலும்பு கூடாய் மட்டும் காட்சி அளிக்கிறது. ஆனால் உண்மை என்ன தெரியுமா? அல்லாஹ் அந்த மண்ணிற்கு அப்படி ஒரு ஈமானிய சக்தி கொடுத்திருக்கிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியும் விட்டார்கள், அந்த ஊரில் போர் நடந்து கொண்டே இருக்கும், கியாமத்து வரை நடக்கும். ஆனால் அவர்களை ஒன்றும் செய்ய முடியாது. எந்த நாடும் ஒன்றும் செய்ய முடியாது. சாப்பாட்டிற்கு அழுகலாம், குடிமக்கள் குடியிருக்காமல் வீடுகளிலே கூட நீங்கள் இல்லாமல் தெருவிலே வாழலாம், அவர்களை ஒன்றுமே செய்ய முடியாது என்று சொல்லிவிட்டார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இமாம் மஹதி வருவார், ஈசா வருவார், கடைசியாகத்தான் அந்த போர் முடியும். பிறகுதான் யூதர்கள் கொல்லப்படுவார்கள். அதுவரை பலஸ்தீன் மக்களும் இருப்பார்கள், யூதனும் இருப்பார். அவர்களை துடைக்க முடியாது என்பது பெருமானாருடைய முன்னறிவிப்பு. 2 வருஷமா ஒரு ஏவுகணை தாக்குதலில் ஒரு மண் இந்த உலக பரப்பிலே இருக்கிறது என்று சொன்னால் அது பலஸ்தீன் மட்டும்தான். ஒரு வாரம் இஸ்ரேலிடம் ஈரான் போர் செய்தது. கதறுகிறான் இஸ்ரேல் மக்கள், கதறுகிறார்கள். இன்னும் சொல்ல போனால் 2 வருஷம் என்ன சேதத்தை இஸ்ரேல் உருவாக்கியதோ இந்த ஒரு வாரத்தில் அல்லாஹ் அதை விட பன்மடங்கு சேதத்தை இஸ்ரேலிடத்தில் அல்லாஹ் உருவாக்கி விட்டான். மொசாட் என்று சொல்லுகிற உலகத்தினுடைய மிகப்பெரிய உளவு நிறுவனம். உங்களுக்கு தெரியும் என்னென்ன நிறுவனம், தனியாக ஒரு மொசாட் என்ற புஸ்தகமே இருக்கிறது. அந்த புஸ்தகத்தை நீங்கள் பார்த்தாலே தெரியும், பின்பக்கத்தில் எழுதிய ஆசிரியர் அதை குறிப்பாகவே எழுதியிருப்பார் அட்டைக்கு பின்னாடி. மொசாத் என்கிற உளவாளி உங்களோடு ஒருவன் இருக்கலாம், இந்த புத்தகத்தை படிக்கிற போது திரும்பி பார்த்து கொள்ளுங்கள், மொசாட் உளவாளி உங்களை கண்காணித்துக் கொண்டிருக்கலாம் என்று எழுதியிருப்பார். அவ்வளவு பெரிய அரக்கத்தனமான உளவுத்துறை மொசாட். இன்றைக்கு அந்த மொசாட் நிறுவனத்தை அடித்து நொறுக்கப்பட்டு விட்டது. நான் என்ன சொல்ல வருகிறேன், உலகத்தில் அல்லாஹ் தஆலா நினைத்தால் எவ்வேறுபட்டவனையும் அழிக்க முடியும். இதற்கு பின்னணியில் அல்லாஹ் ஒரு 85 வயசான ஒரு நபரை தான் காரணம் காட்டுகிறான். நாம் யோசித்து பார்க்கிறோம், நம்முடைய ஆயுத பலங்கள் பண பலங்கள் எல்லாம் அப்பாற்பட்டது. அல்லாஹ் நாடினால் எதை வைத்தும் வேலை வாங்குவார். அதனால்தான் யூதர் சமுதாயத்தையே உலகம் வெறுத்ததை என்னவோ ஹிட்லர் வெறுத்தான். நமக்கு தெரியும், ஹிட்லர் ஒரு சர்வதிகாரி, நிறைய கொலைகள் செய்தவன், நிறைய அவன் மீது தவறுகள் இருக்கிறது. ஆனால் அவன் ஒரு நல்ல காரியம் செய்தான். அவன் சொல்லிவிட்டே போனான், யூதர்களை பார்த்தால் கொல்லுவான், யூதர்கள் அவனுக்கு பிடிக்காது, யூதர்களை எல்லாம் கொன்று ஒழித்தான். கொலை செய்வதற்காகவே ஆங்காங்கே அமைப்புகளை வைத்தான். அவன் வாழ்ந்த காலத்திலே மட்டும் யூதர்கள் ப்ராப்பராக ஹிஸ்டரி எடுத்து பார்த்தீங்கன்னா 60 லட்சம் யூதர்களை கொன்றதாக, இன்னும் சொல்ல போனால் 1 கோடி பேருக்கு மேல் அவன் கொலை செய்ததாகவெல்லாம், அவன் கொலை செய்த சர்வாதிகாரிகளில் அவன் இன்றைக்கு வரை முதலிடத்தில் இருக்கிறான். குறிப்பாக யூதர்களை கொன்றான். 10 பேர் யூதர்கள் என்றால் அதிலே 7 பேரை கொல்லுவான், 3 பேரை விட்டுருவான். நிறைய யூதர்களை கொலை செய்து விட்டு கடைசியிலே உலகத்திற்கு சொன்ன வார்த்தை உங்களுக்கு தெரியும்,
நான் 100லே 90% யூதர்களை கொன்று விட்டேன், இன்னும் உலகத்திலேயே 10% பேர் தான் இருக்கிறார்கள், இவர்களையும் என்னால் கொல்ல முடியும், ஆனால் விட்டு போகிறேன். ஏன் தெரியுமா? இவர்களையும் கொன்று விட்டால் பின்னால் வருகிற சமுதாயம் ஹிட்லர் பாவி, யூதர்களை எல்லாம் கொலை செய்து விட்டான் என்று என்னைத்தான் பேசுவீர்கள். அவன் எப்படிப்பட்டவன், ஏன் கொலை செய்தேன் என்று என்னை நீங்கள் புகழ்வதற்கு 10% விட்டு போகிறேன், பார்த்து கொள்ளுங்கள் என்று அவன் அன்றைக்கு சொல்லிவிட்டு போனான். இன்றைக்கு நாம் யோசிக்கிறோம், பொதுவாக அந்த 10% போட்டு தள்ளியிருக்கலாமோ, ஏன் இப்படி விட்டான் என்று நாம் ஹிட்லரை பத்துவாதான் செய்ய வேண்டியிருக்கிறது. நான் என்ன சொல்ல வருகிறேன், உலகத்தில் அவர்கள் முஸ்லீம்களுக்கு அல்ல மனித குலத்திற்கு விரோதி என்று குர்ஆன் சொல்லுகிறது. இந்த 2 வருட காலமாக அந்த பலஸ்தீன் மக்களை அவர்கள் படாத பாடுபடுத்தினார்கள். சொந்த ஊரிலே அகதிகளாக வெளியில போக முடியாது. கர்ப்பிணி பெண்களை கொன்றார்கள், குழந்தைகளை கொன்றார்கள். இன்னும் சொல்ல போனால் உலகத்திலேயே அதிகம் விதவைகள் இருக்கக்கூடிய நாடுகளின் பட்டியலில் இப்போது ஆப்கானிஸ்தான் முதலிடம். அதிகமான இளம் விதவைகள் ஆப்கானிஸ்தான் முதலிடம் இருக்கிறது, முஸ்லிம் விதவைகள். 2வது அங்கே பலஸ்தீன். நிறைய விதவைகள் இருக்கிறார்கள், குழந்தைகள் ஊனப்பட்டு இருக்கிறார்கள், நிறைய வாலிபர்கள் இல்லாமல். இந்த 2 வருஷத்துல மட்டும் கிட்டத்தட்ட 58,600 பேர் படுகொலை செய்யப்பட்டதாக உலக அமைப்பு நமக்கு கண்டனம் தெரிவிக்கிறது. அதனுடைய கொலை செய்தவருடைய பட்டியலையும் கொடுக்கிறது. 58,600 பேர் ஒரு ஊருக்குள்ளே இல்லை என்று சொன்னால் அந்த ஊர் எப்படி இருக்கும்? நாம் யோசித்து பார்க்கிறோம். இப்படியெல்லாம் நிறைய அட்டூழியங்கள் செய்த போது பலஸ்தீன் மக்கள், அவருடைய ஈமான் எப்போதும் தாவூத் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய பின்னணியிலே வந்தவர்கள், கண்கள் எப்போதும் அவர்களுக்கு கொஞ்சம் லைட்டு ஊதாவாகத்தான் இருக்கும். தாவூத் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய கல் அப்படித்தான் இருந்தது. அந்த பரம்பரையிலே வந்தவர்கள் அவர்கள் எந்த காலத்திலையும் அவர்கள் ஈமான் இல்லாதவர்களோடு சமரசம் செய்யவே மாட்டார்கள். நீங்கள் அந்த ஊரை நீங்கள் போய் பார்த்தால் தெரியும், போனவர்களுக்கு தெரியும். அவர்கள் ஒன்றுமே இல்லாமல் ஒரு சின்ன குழந்தையிடம் நீங்கள் துப்பாக்கியை தூக்கி காட்டினால் கூட அவன் கல்லை எடுத்து காட்டுவான். அது தாவூத் அலைஹிஸ்ஸலாம் செய்த பாணி. ஜாலூத்தை பெரும் மன்னனை அழிப்பதற்காக தாவூத் அலைஹிஸ்ஸலாம் ஒரு 17 வயசு பையன் வந்து நின்ற போது அவன் வாளை உருகினான். தாவூத் அலைஹிஸ்ஸலாம் கல்லை எடுத்துத்தான் அடித்தார்கள், கொன்றார்கள் என்று வரலாறு சொல்லுகிறது. அந்த இரத்தத்திலே வந்தவர்கள் தான் பலஸ்தீன்கள், காசா மக்கள். நீங்கள் AK-47 எடுத்து வைத்தாலும் அவர்கள் கையில தஸ்மீன் எடுத்து காட்டுவார்கள். அவர்கள் எல்லோரும் பத்துவா செய்தார்கள், யா அல்லாஹ் இந்த இஸ்ரேலுக்கு எதிராக நீ ஏதாவது ஒன்றை அனுப்பு. பொதுவாக ஒவ்வொரு ஃபிரௌன் பிறக்கிற போதும் கூட அல்லாஹ் ஒரு மூசாவையும் சேர்ந்துதான் அனுப்பி வைப்பான். அது அந்த காலகட்டத்திற்கு தோதுவாக வெளிப்பட்டு விடும். இஸ்ரேலுக்கு அநேகமாக அந்த 85 வயசு அவர் மூசாவாகத்தான் இன்றைக்கு பார்க்க வேண்டியிருக்கிறது. உண்மை அதுதான். கிட்டத்தட்ட இஸ்ரேல் எதுவெல்லாம் தன்னுடைய நாட்டினுடைய பெரிய ஆயுதம் என்று சொன்னதோ அதையெல்லாம் காலி செய்து விட்டது ஈரான். இதுக்கு பின்னணியிலே காசா மக்களுடைய பத்துவா. ஒவ்வொருவரும் மௌத்தாகிற போது கையினுடைய விரல் அத்தகையாத்திலே மட்டும்தான் இருந்தது. அவன் பார்த்துக் கொள்வான் என்கிற கை மேலோங்கி இருந்தது. குர்ஆனிலே ஒரு வசனம் உங்களுடைய கவனத்திற்கு வைத்துக் கொள்ளுங்கள். லா தஹஸபன்னல்லாஹ காஃபிலன் அம்மா யஅமலுல் ஸாலிமூன். நீங்க ஒருபோதும் அநியாயக்காரர்கள் அநியாயம் செய்கிறார்கள், அவர்கள் நல்லா தானே இருக்கிறார்கள் என்று நீங்கள் எண்ணி விட வேண்டாம். குர்ஆனில் அல்லாஹ் சொல்லுகிறான், என்ன பாவம் செய்யறவன் செஞ்சுட்டு தான் இருக்கிறான், நான் தான் தொழுதுட்டு இருக்கிறேன், அவன் நல்லா தானே இருக்கான் என்று நாம் பேசுவோம் இல்லையா? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், அநியாயம் செய்யக்கூடியவர்கள் நல்லா தானே இருக்கிறார்கள் என்று நீங்கள் எண்ணிக்கொள்ள வேண்டாம். இன்னமா யுஅக்கிருகும் லியௌமின் தஷ்ஹஸு ஃபீஹில் அப்சார். அல்லாஹ் தஆலா ஒரு நாளுக்காக வேண்டி விட்டு வைத்திருக்கிறான். பார்வை நிலை குத்தி நிற்கிற ஒரு நாள் வரும், அப்போது அல்லாஹ் பிடிப்பான், நீங்கள் பார்ப்பீர்கள். குர்ஆனுடைய தஃசீர்ல 2 விஷயம் எழுதுறாங்க. ஒன்று, பார்வை நிலை குத்தி நிற்கக்கூடிய ஒரு நாள் என்பது சக்கராத்து காலம். அதுல உங்களுக்கு யாரும் உதவி செய்ய முடியாது, இது ஒரு காலம். 2வது ஒரு காலம் இருக்கிறது, அல்லாஹ்வுடைய வேதனையை உங்களுக்கு பிடிக்கப்படுகிற போது சுத்தி எல்லாரும் பார்ப்பாங்க, ஒன்றும் செய்ய முடியாது. ஃபிரௌன் தனியா போய் கடல்ல விழுந்து சாகல, கிட்டத்தட்ட 6 லட்சம் பேர் சுத்தி நின்னாங்க. 6 லட்சம் பேர் நினைத்திருந்தால் ஃபிரௌனை மிக ஈஸியாக கொண்டு வந்திருக்க முடியும். ஆனால் அல்லாஹ் உதவி செய்ய வைக்கவில்லை. உதவி செய்ய வேண்டும் என்கிற எண்ணத்தையும் அல்லாஹ் போடவில்லை. அநியாயக்காரர்களை அல்லாஹ் பிடிக்கிற போது அவர்கள் பார்ப்பார்கள், உதவி செய்வதற்கு பெரும் கூட்டம் இருக்கும், உதவ மாட்டார்கள். இப்படி போயிட்டோமே என்கிற அந்த வைத்திருச்சலோடையே சாவார்கள் என்பதை அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறார். அந்த அடிப்படையில் பொதுவாகவே யாருடைய பத்துவாவையும் நாம் வாங்கிவிடக்கூடாது.
குறிப்பாக இல்லாதவனுடைய பத்துவா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இத்தக தஅவத்தல் மظلوம், அநியாயம் செய்யப்பட்டு அநியாயக்காரருடைய வாயிலிருந்து, அநீதம் இழைக்கப்பட்டவனின் வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தையை பயந்து கொள்ளுங்கள். குர்ஆன்ல வத்தகுல்லா, அல்லாஹ்வை பயந்துகன் வருது. அதுக்கு பிறகு பயந்துகன் சொல்றது ஹதீஸ்ல வத்தகுல் தஅவத்தல் மظلوம், அநியாயம் இழைக்கப்பட்டவனுடைய வார்த்தையை பயந்து கொள். எந்த காலத்திலையும் பெருமானார் சொல்லுகிறார்கள், ஒரு அநியாயம் இழைக்கப்பட்டவனுடைய வாயிலிருந்து ஐயோ இப்படி ஆயிருச்சே என்று அவன் கத்தல் எடுத்து ஆரம்பித்து விட்டால், அவன் காஃபிராக இருக்கட்டும், முஸ்லீமாக இருக்கட்டும், எந்த மதத்தை சார்ந்தவனாக இருக்கட்டும், அநியாயம் இழைக்கப்பட்டவன் மட்டும் குரல் எடுத்து அவன் கூப்பிட ஆரம்பித்தால், ஹதீஸிலே வருகிற வார்த்தை தஹ்மிலு அலா கமாமி, அந்த வார்த்தையை மேக கூட்டங்கள் சுமந்து கொண்டு போகிறது. அந்த சுமந்து கொண்டு போகிற அந்த பத்துவாவிற்கு துஃப்தஹு லஹா அப்வாபுஸ் ஸமா, வானத்தின் கதவுகள் எல்லாம் தானாக திறந்து கொள்கிறது. அல்லாஹ்வுடைய அரிசிலே போய் அது நிற்கிறது. அந்த வார்த்தையை அவன் கேட்கிறான். நீங்கள் என்ன பத்துவா செய்தாலும் அந்த பத்துவாவை அல்லாஹ் கேட்கிறான். பலிக்கு பலி எடுக்காமல் அல்லாஹ் அவனுக்கு மரணம் தரமாட்டான் என்பது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன இந்த வார்த்தை காசா மக்களுடைய 2 வருஷத்தினுடைய பத்துவா. எழுதுகிறார்கள், 2 வருஷம் ஒரு ஊரை அடித்து துவம்சம் செய்தவர்கள், அதனுடைய நாட்டினுடைய இழப்பீடுகளை கொடுக்கிற போது இவ்வளவு கோடி ஆகும், இந்த கோடிகளை கொடுத்தால்தான் மீண்டும் காசாவை கட்டமைக்க முடியும் என்று சொல்லுகிற, இத்தனை ஆயிரம் மில்லியன் கோடி வேண்டும் என்று சொல்லுகிற காசா மக்களுடைய அழிவை ஒரே ஒரு வாரம் இஸ்ரேல் சொல்லுகிறது, காசாவுக்கு தேவைப்படுவதை போல 3 மடங்கு பொருளாதாரம் எங்களுக்கு தேவைப்படுகிறது. அது இருந்தால் மட்டுமே இஸ்ரேலை அடுத்த கட்டத்திற்கு நகர்த்த முடியும் என்று அந்த வாயால் அல்லாஹ் சொல்ல வைக்கிறார் என்று சொன்னால், அல்லாஹ் நினைத்தால் 2 வருஷத்தினுடைய இழப்பீடை அல்லாஹ் ஒரே வருஷத்தில் அந்த பத்துவாவை கொண்டு முடிக்க முடியும் என்பதை இது போன்ற போர் நிகழ்வுகளின் மூலம் நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். உலகத்திற்கு ஒரு உண்மை உங்களுக்கு தெரியும், நாம் எந்த பக்கம் இருக்கிறோம் என்பதல்ல, ஒரு முஸ்லீம் அல்லாதவர்கள் ஷியாக்களாக இருந்தாலும் கூட அவர்களின் பக்கம் நியாயம் இருக்கிறது என்பதற்காக அவர்களுக்கு நாம் துவா செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது போல், மல்லம் யஹ்தம்ம பி அம்ரில் முஸ்லிமீன், ஒரு முஸ்லீம் லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொல்லிட்டான், அப்படிப்பட்ட ஒரு முஸ்லீமுடைய வாழ்க்கை ரொம்ப சிரமமா இருக்குன்னு சொன்னா அவர்களுக்காக நீங்கள் துவா செய்யுங்கள். துவா செய்யாமல் கண்ணும் காணாமல் நகர்ந்து கொண்டால் ஃபலைஸ மின்ஹும், அவர்கள் நம்மை சார்ந்தவர்கள் அல்ல என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அந்த அடிப்படையில் அநியாயம் இழைக்கப்பட்டிருக்கிற அதே நேரத்தில் ஒரு நியாயத்திற்காக வேண்டி நிற்கக்கூடிய ஈரானுக்காக நாம் துவா செய்வோம். எல்லாம் அல்ல இறைவன் இப்போது பிறந்திருக்கிற இந்த கலகத்தில் இஸ்ரேலுக்கு அல்லாஹ் ஒரு தீர்க்கமான முடிவை தந்தல் புரிவானாக. திடமாக நிற்கக்கூடிய ஈரானுடைய கால்களை அல்லாஹ் திடப்படுத்தி தருவானாக. இது போன்ற உலக முஸ்லிம்களுக்கு மத்தியில் ஒரு போர் பயம் இல்லாத ஒரு சுமூக ஒரு சூழ்நிலையை அல்லாஹ் ஏற்படுத்தி தருவானாக. உலகத்தினுடைய எல்லா முஸ்லிம்களுக்கும் வெற்றியை தருவானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.